படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இன்டர்வல் ஃபைட் சீன், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ரெண்டுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் அனிருத்தோட பிஜிஎம் வேற லெவல்னே சொல்லலாம். படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இல்லை. யூஸ்வலான கேங்ஸ்டர் ஸ்டோரிக்கு உண்டான டெம்ப்ளேட் தான். போலீஸ் லோகேஷ் கனகராஜ் கேங்கை துரத்துறாங்க, அவங்க ஓடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் திருப்பி லோகேஷ் கனகராஜ் கேங்கை துரத்துறாங்க, திருப்பி அவங்க ஓடுறாங்க. ரிப்பீட்டடாக சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி லோகேஷ் கனகராஜை ரெஸ்கியூ பண்ணுற சீன்லாம் ரொம்ப போங்காக தான் தெரிஞ்சுது. கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக தான் இருந்தது. சாமானியன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு டார்க் ஷேட் ஆஃப் போலீஸையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி சீனு ஜெய் பீம், விசாரணை, விடுதலை படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். படத்தில் வர போலீஸ் முக்கால்வாசி கெட்டவங்களாக தான் காட்டுறாங்க. இது உண்மைக்கு நெருக்கமான கதை எதுவும் இல்லை. யூஸ்வலான கமர்ஷியல் மூவி தான். இருந்தாலுமே போலீஸை கெட்டவங்களாக காட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல. கஸ்தூரி ராஜா கிட்ட ஒரு பெரியவர் பேசிகிட்டு இருப்பார். அது லாஸ்ட்டில் லிங்க் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீப் டிரைவர் அஷ்ரஃபை வச்சு ஏதோ சொல்ல வராங்க. திடீர்னு பார்த்தா லாஸ்ட்டில் சப்புன்னு முடிச்சுட்டாங்க. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். ராக்கி, சாணிக்கு ஆயுதம், கேப்டன் மில்லரை தொடர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. யூஸ்வலாக ராவான ஆக்ஷன் மூவி எடுக்கக்கூடிய டைரக்டர். இந்த படமும் அதே பாணியில் எடுத்திருக்காரு. இருந்தாலுமே பிளட் ஷெட்ஸ் உள்ள சீன் நிறையவே இருக்குது. வயலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், பேட் வேர்ட்ஸை தவிர்த்துருக்கலாம். ஓகே விஷயமான படமாக தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபர் முகேஷ்ஜி ரொம்ப நல்லாவே விசுவலைசேஷன் காட்டியிருக்காரு. மலை மேலே ஹீரோ ஹீரோயின் சூரியன் பக்கத்தில் நிற்கிற அந்த சீனு, ஏரியில் ஹீரோ ஹீரோயின் நடந்து போகிற சீனுன்னு விசுவலைசேஷன் நல்லாவே காட்டியிருக்காரு.